ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுவையான வெண்பொங்கல் தான் நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது தேவையான பொருட்கள்: பச்சரிசியும் 1 டம்ளர், அப்புறம் பாசிப்பருப்பு 1/2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் ஊறினா போதும். அடுத்து மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை, இது தேவையான அளவு உப்பு, அப்புறம் நெய் எந்த அளவு வேணுமோ, எண்ணெய் யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் நெய் மட்டும் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒரு பால், ஒரு 3/4 டம்ளர் பால், சின்ன டம்ளரால் 3/4 டம்ளர் பால். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஊற வச்ச அரிசியையும் பாசிப்பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தண்ணி தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4, ஒரு டம்ளருக்கு 3லேருந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உப்பு போட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் வரட்டும். இப்போ ஒரு கடாயில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ண போகிறதில்ல, இது வெறுமனே நெய் மட்டும் தான் ஆட் பண்ணோம். இன்னும் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நிறையா நெய் ஊற்றினா தான் நம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அது நல்லா உருகட்டும், சிம்லேயே இருக்கட்டும். இப்போ விசில் போனதும் எடுத்து பார்த்தா நல்லா குழஞ்சிருக்கும் நமக்கு. நீங்கள் இதோட மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணலாம். மஞ்சத்தூள்னா கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் பொங்கல், அவ்வளோதான். மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட நல்லா குலைவாக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணுறோன்னா பால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் பால் ஆட் பண்ணலாம். தண்ணி நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நெய் இதோட மிளகு, ஜீரகம், அப்புறம் அதெல்லாம் பொரியட்டும். ஓரளவு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட முந்திரி இல்லை, அதனால் கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், காஞ்சதும் இப்போ இது இதோட பொங்கலோட ஆட் பண்ணிடலாம். நெய் வேணுன்னா இன்னும் நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான வெண்பொங்கல். முந்திரி பருப்பு இருந்தால் கூட நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நம்ம ரொம்ப ஆட் பண்ணல. இதான் ரெடி ஆகிடுச்சு சுவையான வெண்பொங்கல். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.